அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 7/5/2024 ஸ்ரீசக்தி 414வது ட்ரா பார்க்க போகிறோம். ஸ்ரீசக்தி இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 457. இப்போ பார்த்தீங்கன்னா பி போர்டில் 1, 5, 6 கொடுத்துருந்தோம். 5ஆம் நம்பர் பி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. சி போர்டில் 7, 9, 0 கொடுத்துருந்தோம். 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா. அடுத்து பார்த்தோம்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா 257 கொடுத்துருந்தோம். இதில் 5ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. பிசி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. ஆல் போர்டில் பார்த்தோம்னா 4, 2, 5 கொடுத்துருந்தோம். 4ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கான ரிசல்ட் 4, 5, 7, 4, 5 ஒரு ஆல் போர்டில் கொடுத்தங்காட்டி ஏபி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா நாம் ஏற்கனவே பெருக்கல் முறையில் சொல்லியிருந்தோம். 388 பெருக்கல் 734 இதை கால்குலேட் பண்ணோம்னா 792. இதில் இருந்து கன்ஃபார்மாக வினிங் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வினிங் நம்பர் 457. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா. இன்றைக்கி பார்த்தோம்னா பிசி போர்ட்லேயும் ஆல் போர்ட்லேயும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. ஷேர் கொடுக்க விரும்பும் நண்பர்கள் பார்த்தோம்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உங்களால் முடிந்த பண உதவி செய்யலாம் நண்பா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது 50-50 அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து 50-50 தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பெருக்கல் முறையில் 764 அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்க 010 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 010 பெருக்கல் 764 இதை கால்குலேட் பண்ணோம்னா 764 0. இதில் முதலுக்கு 3 நம்பர் 764 நோட் பண்ணிக்கிறோம். 764 இதில் 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் 976. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்லையும் 6ஆம் நம்பர் சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. 976 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 976 பெருக்கல் 764 இதை கால்குலேட் பண்ணோம்னா 745 664. இதில் முதலுக்கு நம்பரில் 745 நோட் பண்ணிக்கிறோம். 745 இதில் 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் 775. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்ட்லையும் பி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு. 775 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 775 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணோம்னா 592 100. இதில் முதலுக்கு நம்பர் 592 நோட் பண்ணிக்கிறோம். 592. 5ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 885. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 885 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 885 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணோம்னா 676 140. இதில் முதலுக்கு நம்பர் 676 நோட் பண்ணிக்கிறோம். 676 அடுத்து பார்த்தோம்னா 551 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 551 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணோம்னா 420 964. இதில் முதலுக்கு நம்பர் 420 நோட் பண்ணிக்கிறோம். 420 2ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 922. 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்ட்லையும் சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. 922 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 922 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 704 408. இதில் பார்த்தோம்னா முதலுக்கு நம்பர் 704 நோட் பண்ணிக்கிறோம். 704 0 பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 901 0 பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 901 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 901 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணோம்னா 688 364. இதில் முதலுக்கு நம்பர் 688 நோட் பண்ணிக்கிறோம். 688. 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 485. 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 485 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 485 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணோம்னா 370 540. இதில் முதலுக்கு நம்பர் 370 நோட் பண்ணிக்கிறோம். 370 0 பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 690. 0 பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 690 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 690 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணோம்னா 527 160. இதில் முதலுக்கு நம்பர் 527 நோட் பண்ணிக்கிறோம். 527 இதில் 2ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 928. 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 928 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 928 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணோம்னா 708 992. இதில் முதலுக்கு நம்பர் 708 நோட் பண்ணிக்கிறோம். 708. 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 861. 8ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 861 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 861 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணோம்னா 657 804. இதில் முதலுக்கு நம்பர் 657 நோட் பண்ணிக்கிறோம்.
657. அடுத்து பார்த்தோம்னா 834 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 834 பெருக்கல் 764 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 637 176. இதில் பார்த்தோம்னா அதாவது முதல் கிரம நம்பர் 637 நோட் பண்ணிக்கிறோம். 637 இது அடுத்தது பார்த்தோம்னா 150 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 150 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணோம்னா 114 600. இதில் முதல் கிரம நம்பர் 114 நோட் பண்ணிக்கிறோம். 114 அடுத்து பார்த்தோம்னா 256 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 256 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணோம்னா 195 584. இதில் முதல் கிரம நம்பர் 195 நோட் பண்ணிக்கிறோம். 195 9ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 948. 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ புல்ல பாஸ் ஆகிருக்கு 948 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 948 பெருக்கல் 764 இதை கால்குலேட் பண்ணோம்னா 724 272. இதில் முதல் கிரம நம்பர் 724 நோட் பண்ணிக்கிறோம். 724 ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது 020. ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா 020 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 020 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணோம்னா 152 80. இதில் முதல் கிரம நம்பர் 152 நோட் பண்ணிக்கிறோம். 152 இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் 552. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு. 552 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 552 பெருக்கல் 764 கால்குலேட் பண்ணோம்னா 421 728. இதில் முதல்ல கிரம நம்பர் 421 நோட் பண்ணிக்கிறோம். 421 இதில் இருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது 8/5/2024 50/50 94வது ட்ரா பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு ரிசல்ட் பார்த்தோம்னா 552. அடுத்தது பார்த்தோம்னா 50/50 ட்ரா நம்பரை வச்சு ஓல்டு ரிசல்ட்டையும் வச்சு ரெண்டையும் வச்சு எப்படி கெஸிங் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தோம்னா 8 பி அடுத்தது பார்த்தோம்னா 5 7. பி போர்டில் பார்த்தோம்னா 1 3 6. சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது 7 2 9. பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 817 532 769 737 839. அடுத்து பார்த்தோம்னா 512 569 837 732. அடுத்து பார்த்தோம்னா 739 717 869 837 39. அடுத்து பார்த்தோம்னா 519 567. இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட 5 நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வினிங் உள்ள நண்பா. 817 532 769 567. அடுத்து பார்த்தோம்னா 837. இந்த குறிப்பிட்ட 5 நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வினிங் உள்ள நண்பா. அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு. ஏபி போர்டில் பார்த்தோம்னா அதாவது 81 53 76 71 83 56. அடுத்தது பிசி போர்டில் பார்த்தோம்னா 17 32 69 67 12 37. ஏசி போர்டில் பார்த்தோம்னா 87 52 79 77 82 59. அடுத்தது பார்த்தோம்னா ஆல் போர்டில் பார்த்தோம்னா 0 2 6. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.